இந்தியா சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, கூலி படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரைலரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் வந்துட்டு 36 வருஷம் கழிச்சு ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த வகையில் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். அந்த படத்தில் உள்ள விஷயங்களை பற்றி, குறிப்பாக அந்த ட்ரைலரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். இதை என் கூட சேர்ந்து பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாதவர் அப்படிலாம் நினச்சிக்கூடாதீங்க. ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஆள். இதை பண்ணுறதுக்காக பிரத்யேகமாக கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் முரளி. ஏன் மிஸ்டர் முரளி அப்படின்னு அவரை கூப்பிட்றோன்னாக்கா, எங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனால் அப்படிதான் கூப்பிட சொன்னார். அவர் வந்து வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் முரளி, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கிட்டத்தட்ட அந்த இன்ட்ரோவை மனப்பாடம் பண்ணி பேசுறது கூட எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இன்ட்ரோ பேசும்போது கூட எனக்கு வலிக்கல. உங்களை மிஸ்டர்னு சொல்லும்போது லைட்டாக வலிச்சுது. கஷ்டமா ஏன் வந்து அந்த பேர் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு கிடைக்காது. தேவையில்லாத இந்த விஷயத்தை பற்றிலாம் அப்புறம் பேசலாம். இப்போ ட்ரெய்லரை பற்றி பேசிடுவோமா? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? டெய்லர் வந்து ட்ரெய்லரா 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 இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு அருமையா இருந்தது. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம இந்த கமலஹாசனுடைய நம்ம விக்ரம் ரஜினி படம் இது. யா ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். விக்ரம் 2 அந்த டீகோட் பண்ண பழைய விக்ரமுக்கும் இந்த விக்ரமுக்கும் எப்படி டீகோட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த பழைய கூலிக்கும் இந்த கூலிக்கும் டீகோட் பண்ற மாதிரியான கதைகளாக தான் இது கொண்டு போயிருக்காங்களோ டைரக்டர்ன்ற மாதிரி தான் இது நம்ம என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பழைய கூலி படத்தினுடைய தொடர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனுடைய கண்டினியூட்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலை. ஏன்னா அதில் வந்து சரத்குமார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மீனா அவங்களுடைய லவ் ஸ்டோரி போனால் கூட அவங்க தங்கச்சியை வச்சு செகண்ட் ஹாஃப் கதையெல்லாம் போணுச்சு. தங்கச்சியை வச்சு தான் செகண்ட் ஹாஃபே போகணும். அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏது, அவங்களுக்கும் அண்ணனுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன சுவாரஸ்யங்களான விஷயங்கள் அதை வச்சு செகண்ட் ஹாஃப் போணுச்சு. ஸோ அதில் இந்த படத்தில் தங்கச்சி ரோலுக்கா யாராவது இருக்காங்களான்றது தான் ட்விஸ்டாக இருக்குமோ. பழைய விக்ரம் படத்தில் கமல் நடிச்சிருப்பாரு. அதனால வந்து விக்ரம் 2ல கமல் இருக்காரு. அதனால அந்த படம் அப்படி இருக்காரு. இதில் சரத்குமாரே இல்லை, ரஜினிகாந்தில் நடிக்கிறாரு. ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. பட் பழைய விக்ரமுக்கும் செகண்ட் பார்ட் விக்ரம் 2 எடுத்ததுனால அந்த கதையை சொன்னேன். இப்போ நமக்கு கூலி செகண்ட் பார்ட் கூலி எடுக்கிறாங்கன்றதுனால ஸோ இதுலேயும் அந்த கூலி ரிலேட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் வந்து லைட்டாக பேசிக்கிறாங்க. மக்கள் யாரு? நீங்கள் ஒரு ஆள் தானே மக்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னை சார்ந்தவங்களும் என் கூட நிறைய பேச்சு வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்குற மக்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல. நிறைய நீங்கள் மட்டும் இந்த மாதிரி இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தாட்ஸும் அப்படிதான் இருக்கு. நிறைய சிந்தனையாளர்கள் தான் நம்ம கூட மக்கள். அதுவும் தமிழ்நாட்டு மக்களை சொல்லவே வேணாம். சிந்தனையாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள்னு பொதுமைப்படுத்தக்கூடாது. நானும் அதில் வருவேன். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள். சரி, நம்மளை சுற்றி ஒரு சில பேர் நம்மளுடைய ஒரு மென்டாலிட்டியில் ஒரு சிந்தனையாளராக இருப்பாங்கல்ல, அவங்களாம் பயங்கரமாக க்ரியேட்டிவிட்டியாக யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒருவேளை அந்த கூலியாக இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ, சரத்குமாரை பதுக்கி வச்சிருப்பாங்களோ 2 நாளாக தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். யாரு வேற யாரு? நான் தான். அதில் முக்கியமாக இந்த பாடல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கூலி படத்தோட பாடல் நம்ம எவனோ இங்கதான் இவன் தான் செம்மையா அடி வாங்கியிருக்கான்ற மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லை, அந்த பாடல், அந்த மோனிகா பாடலை வந்து முணுமுணுத்துக்கிட்டே தான் இருக்கிற, எங்கே போனாலும் போகிறானுங்க. ரஜினிகாந்தை தாண்டி உங்களுக்கு பூஜா தான் வந்துட்டு உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ வெக்கப்படுறான்டா டேய், இவன் வெக்கப்படுறான்டா. என்னையும் இல்லை, என்னை போன்ற ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஆதார் கார்டு இருந்தால் கொடுத்துட்டு போங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது சைடில் போடுறோம். படத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். என்னன்னாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூலினுடைய ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குமோ, இல்லை அதை ஒத்து ஏதாவது சில கதைகள் நகருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. மேபி வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். அந்த டைட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த கதையினுடைய சாயல் அதை ஒத்து அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து பார்த்துருக்கோம். அந்த ஆக்டர்ஸே இல்லாமல் இந்த பீஸா 1 பீஸா 2 அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக வச்சிருப்பாங்க. மேபி இது அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃப்ரான்ச்சைஸாக இருக்கிறதுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துறாது, வெறும் டைட்டில் மட்டும் வாங்கி வச்சிருக்கலான்றது தான் என்னுடைய தாட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு பர்சனல், ஏன்னா இதில் வந்து இவர் சத்யராஜ் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் ஒன்று வருது.
ஒரு 30 ஆண்டுகளாக வந்து மறைச்சி வச்சுருக்கோம், அவரை இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தலைவர் அவர்களை தான் அவர் கொண்டு வராரு. ஸோ தலைவர் தான் அந்த கூலி. ஸோ அந்த ஒத்த கூலியை மையப்படுத்தி தான் இந்த கதையே ஓவராலாக இருக்குது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து நாகார்ஜுனா வந்து வில்லனா பார்க்கப்படுது. ஸோ அவருக்கும் இவருக்கும் ஒரு காம்போ இது வரைக்கும் இருந்ததில்லை. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நாகார்ஜுனா அவர்களுக்கும் இவங்க 2 பேர் காம்போவுமே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியா, பரவாயில்லையே. ஸோ அவருமே வந்துட்டு இவ்வளோ வயது ஆயிடுச்சுன்னா கூட அவருக்கும் தெரியல, தலைவருக்கும் அது பெருசாக தெரியல. ஸோ நிறைய படங்கள் வந்தால் கூட பெருசாக தெரியல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் காம்போ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதார்த்தத்துக்கு நம்ம அமீர் கான் அவர்களும் இதில் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 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 பயங்கர பேக்கேஜாக ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கும். அதுவும் ஏ சர்டிஃபிகேட் கூட இருக்குது. இவங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியல, இது த்ரில்லராக இருக்கா. ஏ சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு சந்தோஷத்தை பற்றி நான் கேட்கல. அப்படி இல்லை, அப்படி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு. பட் அந்த அந்த பாடலில் வந்த ஒரு காரணத்துக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த மாதிரி. இல்லை அதுக்காக இல்லை, இது ஸ்பைட்டுக்காக. ஸோ அதை அப்படி மக்கள் அப்படி புரிஞ்சுக்க வேணாம்னு நான் சொல்கிறேன். எடுத்தோன்னு அதை மட்டும் ரவுண்ட் போட்டாங்கன்றதுக்காக எல்லோரும் வந்துட்டு கேட்டை திறந்து உள்ளே போயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நிறைய சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. சிந்திச்சு அந்த கதை அது எதுக்காக அது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா ஏஜ் சர்டிஃபிகேட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மூவி வருது அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது மக்களிடையே. ஓகே, அதாவது இந்த ஏ சர்டிஃபிகேட் அதை பற்றிலாம் தனியாக பேசுவோம் நம்ம அடுத்தடுத்து. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னாக்கா, ட்ரைலரை பார்க்கும்போது ஏதாவது கதை புரிஞ்சுதா அவங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு பேஸில் தான் கதை இருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஒரு கூலியாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார், அவரை மையப்படுத்தி தான் கதை சொல்ல போகுதுன்னு. இது ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நடிகர், ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை மையப்படுத்தி தான் அந்த கதை நகரம் இல்லையா? அது ஒரு ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர்னாக்கா அவரை சுற்றி தான் இருக்கும். இதை தாண்டி என்ன தோணுது உங்களுக்கு? இதை பார்க்கும்போது இந்த பேக் ட்ராப்பில் இருக்குது, நிச்சயமாக இதை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது தோணுச்சா? ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படி தோணுதா? ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு லோகேஷ் நாகராஜ் படங்கள்லாம் எப்படி இருக்குனாக்கா, இந்த போதைப் பொருள் கடத்தல், வெடிகுண்டு கடத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பூஜா ஆக்டேவனுடைய பாட்டு பிடிச்சிருந்தாலும் கூட லோகேஷ் படம் வந்து பொதுவாக வந்து எப்படி இருக்குனாக்கா, இந்த மாதிரி அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறோம். என்ன பேக்ட்ராப், என்ன கதையாக இருக்குன்னு உங்களுக்கு யூகிக்க முடியுது? ஒரு கேங்ஸ்டர் கதையாக இருக்குமா இல்லை? அதுதான் இதோட கதையை நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஒரு கடல் சார்ந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு கூலி, அந்த கூலிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, அதனால் அவர் எப்படி பாதிக்கப்படுறாரு, அதை மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் யூஸ்வலாக ஒரு கதை கூட லைட்டாக ரிலேட் ஆகி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் சொன்னது வந்து கடலும் கடல் சார்ந்த ஒரு நெய்தல் நிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை இந்த அளவுக்கு சிந்திக்கிறதால தான் மிஸ்டர் முரளி அறிகிறேன். இல்லை, ட்ரெய்லரை பார்க்கும்போது கடல் சார்ந்த பகுதியாக தான் மோஸ்ட்லி அவங்க காட்டுறாங்க. அந்த கண்டெய்னர், அந்த வந்து அந்த ஒரு சம்திங் அது ரிலேட்டடாகவே காட்டுறதுனால நம்மளோட பார்வை அங்கேயே போயிட்டுருக்கு. ஓகே, ஹார்பரில் நடக்குது. ஹார்பரில் நடக்குது. அந்த சாங் கூட பார்த்தீங்கன்னா ஹார்பரில் தான் சீன்ஸ் வந்திருக்கும். இல்லை, நான் எந்த மாதிரி கேட்குறேன்னா, வழக்கமாக இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த கடத்தல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு தடுக்கக்கூடிய ஆளாக வருவார், ஒரு நல்ல கேரக்டராக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் ரஜினி வந்துட்டு அப்படி வந்து அவரும் நானும் பயங்கரமான ஆள் தான் டே, உனக்கு வில்லனுக்கு வில்லாதி வில்லனா நான், அந்த மாதிரி நாகார்ஜுனாவே அப்படி கொஞ்சம் கெத்து காட்டுற அளவுக்கு அந்த மாதிரி. கண்டிப்பாக நம்ம பாஷா படத்தோட சாயல் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். பாஷா படத்தோட சாயல் இதில் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் மேட்ச் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ரிவீல் ஆகாது அவரோட கதை, அவர் ஒரு மாணிக்கமாக தான் இருப்பார். லாஸ்ட்டாக தான் அவர் வந்து பாட்ஷான்றது அங்கே ரிவீல் ஆகும். அதை தான் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு 30 ஆண்டுகளாக வந்துட்டு மறைச்சி வச்சு இப்போ என்ட்ரியை கொடுப்பாருப்பாரு. ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கோம் ஒருத்தர். அப்படி வச்சுருக்கோம். இப்போ என்ட்ரி கொடுப்பாருப்பாருன்னு அவர் சொல்கிறது அந்த பாஷா ஃப்ளேவரில் தான் அங்கே கதை நம்ம பார்க்கப்படுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது நமக்கு. ஆனால் உங்கள் முகத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்தா ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. யாரோடைய என்ட்ரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்த மாதிரி. ட்ரெய்லரில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் பெருசாக இல்லை. கண்டிப்பாக அவங்க நான் அந்த ட்ரெய்லரில் ஒரு 2 பாடல் எல்லாரும் எதிர்பார்க்க வேண்டியதானே. ஒரு இளைஞராக நான் அதை எதிர்பார்க்க, அது இளைஞர்னு விளக்கம் கொடுத்தது தான் நான் ஒன்று சொன்னேன் அப்பவே.
ஃப்ளோவில் வருது. ஏன்னா ஒரு யங்ஸ்டராக அது எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான். எங்கே பூஜா ஆக்டர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒன்று இருந்தது. வேறு நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்களும் வந்து இந்த படத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்க சுதியாச்சு காமிச்சாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு காமிச்சாங்க. பட் அதில் எப்படி அவங்கன்னா அவங்க மேபி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாகார்ஜுனா எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாங்க. நாகார்ஜுனா எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாங்க. அப்படியே வாயில கொடுப்பேன். அப்பா மாதிரின்னு அது அடிக்கோடிடுறாங்களோ, ஒருவேளை கோட் பண்ணி அவங்க தான் அப்பான்னு நாகார்ஜுனாவை தான் சொல்கிறாங்களா? அவங்க நாகார்ஜுனாவை தான் சொல்கிறாங்க. நாகார்ஜுனா தான் இந்த இதில் பெரிய வில்லனாக காட்டப்படுறாங்க. இல்லை, அவங்க சத்யராஜை மென்ஷன் பண்ண மாதிரி இல்லையா அது உங்களுக்கு? ஏன்னா அப்பான்னு சொல்கிறாங்க. சத்யராஜோடைய நண்பன், அதாவது ரஜினியோட நண்பன் சத்யராஜ் மாதிரி வர்றாங்க இல்லையா? என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்த்த ட்ரெய்லர் படி நான் வந்து ஒரு கட்டு தான் விட்டுருக்காங்க. ஒரு கட்டு தான் விட்டுருக்காங்க. சொல்லு. அந்த கதை பார்க்கப்பட்டதில் என்னுடைய பார்வையில் உங்க கண்ணுக்கு நாகார்ஜுனோடைய பொண்ணு மாதிரி தான் தருறாங்க அவங்க. நான் அந்த ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்க சொல்ல, ட்ரெய்லரை பார்த்து சொல்ல. ட்ரெய்லரை பார்த்து தான் நானும் சொல்கிறேன். நாகார்ஜுனாவை தான் வில்லன். ஸோ வில்லன் அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2 டைலாக் மட்டும்தான் சத்யராஜோடைய வாய்ஸ் ஓவர் வருது. அந்த கேஸில் அவர் ரிவீல் பண்ணுறாரு தவிர அவர் எனக்கு அப்பா மாதிரின்றது ரஜினிகாந்துக்கு சத்யராஜ் வந்து ஃபேவராக இருக்கார். அவரை பற்றி தான் இவர் வந்து பில்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. யார்? சத்யராஜ் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சத்யராஜை ரஜினிகாந்த் எதிர்க்க மாட்டார். கண்டிப்பா அப்படி ஒரு சாயல் இருக்கும்னு நான் நம்புறேன். நாகார்ஜுனா தான் அவங்களுடைய அப்பாவா இருப்பாரு நம்புறீங்க? நான் நம்புறேன். என்னுடைய கண்ணோட்டத்தில் அப்படிதான். ஆக்சுவலாக என்னன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இவங்க எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெறும் கேரக்டர் ரிவீல் மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. என்னடா இது பெருசாக, ஏன்னா அவருடைய ஐடியாவாக கூட இருக்கலாம். நம்ம ஏன் வந்து கதையை முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணணும்? ஏன்னா நிறைய படங்களில் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கதையினுடைய நாட்டை வந்து காமிச்சிடுவாங்க. அது எதுவுமே காமிக்காமல் ஜஸ்ட் வந்து எல்லா கேரக்டரையும் சௌபின்ல ஆரம்பித்து உபேந்திராவில் ஆரம்பித்து எல்லாரையும் பேர் போட்டு அந்த கேரக்டர்ஸை மட்டும் காமிட்டாரு தவிர இது என்ன கதை, இவங்களுடைய ப்ரெசன்ஸ் என்னவா இருக்கு போது படத்தில் அப்படிங்கிறத வெளிப்படுத்த எனக்கு குழப்பமாக இருந்தது. மேபி இந்த இன்டர்வியூ பார்த்தா நம்ம ட்ரைலரில் எல்லாத்தையும் காட்டியிருக்கலாமோ அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சிடலாம். யாருக்கு? லோகேஷ்க்கு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அமீர் கான் வேற இதுல எதுக்கு வந்தாரு, ஒருவேளை தனி கேன் போட வந்தாரோ அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நமக்கு திடீர்னு தோணுச்சு. அவருடைய ரோல் கூட மெயின் ரோலாக கூட இருக்கலாம். லைட்டாக காட்டிட்டு பின்னாடி பேக்கில் செகண்ட் ஹாஃபே அமீர் கானை வச்சு கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் யூகம் தான் அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுல லோகேஷ் மாதிரி. உங்களுடைய வாதம் படி வந்தா மேபி ஸ்ருதி வந்து அமீர் கான் பண்ணா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபிலோமின் வந்து கட் பண்ணியிருக்கா இல்லையா அந்த எடிட்டு, அதை பார்க்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு டீவியேட் ஆச்சா, எதுவுமே புரியலடா அப்படின்னு தோணுச்சா? இல்லை ஓகே இல்லை ஓரளவுக்கு கதையை கிராஸ் பண்ண முடிஞ்சிச்சு? ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த கதைக்குள்ளே போகாதீங்க, ஸ்ருதி கதைக்குள்ளே போகாதீங்க. நான் ஒரு கதை வச்சுருக்கேன், சொல்கிறேன் இருங்க உங்களுக்கு. இல்லை நான் ஆக்சுவலி நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா என்னோட பார்வையில் சுத்தின்னு இல்லாமல் இந்த மோனிகாவோட கதையும் நான் சொன்னேன். மோனிகா சாங் வரது பூஜா ஆக்டரில் வந்து இவங்க வந்து ஜோடியாக இருப்பாங்களா இல்லை ஒரு சாங்க்கு தான் வர்றாங்களான்ற மாதிரி அது டப்னு. ஏன்னா அந்த சாங்கு கூட வந்து ட்ரெய்லரில் வந்து இடம்பெறல, அது கட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து முத்தமலை சாங்கு நம்ம தக் லைஃப்பில் வராத மாதிரி இந்த சாங்கும் இந்த மூவியில் வராமல் இருந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று போயிட்டுருக்கு. ஒருவேளை ஜஸ்ட் இந்த சாங்கை வச்சுட்டு உள்ளே வந்து மூவியில் பார்த்தா எங்கேப்பா வடைய காணா. இப்போவும் பாருங்கள் உங்கள் மனநிலை எங்கே இருக்குனாக்கா, எங்கே நம்மளை தேட்டரில் டிக்கெட் வாங்கி கொடுத்து போய் பார்த்து பூஜா ஆக்டரை காமிக்காமல் போயிடுவாங்களோ, கடைசி வரைக்கும் நம்ம சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியும். நிறைய ரசிகர்களுடைய ஒரு வருத்தம் அந்த படத்தில் இருந்துச்சு. அந்த வருத்தம் இதில் இருந்துருமோ அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இப்போ பூஜாக்கு ரோல் இருக்கா இல்லையா? இப்போ ரெண்டாவது நம்பப்படாதா? அடுத்த கேள்வி வந்து ஸ்ருதிஹாசன் யாரு பொண்ணு? அமீர் கானா, சத்யராஜா, இல்ல வந்துட்டு நம்ம நாகார்ஜுனா பொண்ணா? யாருக்குன்னு தெரியல, யாருடைய பொண்ணுன்னு தெரியல. ஆமா, ஓகே. நிச்சயமா இந்த ஒரு கான்வர்சேஷனுங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது உங்களுக்கு, முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஒன்றும் பெரிய பொருளாதாரமோ இல்லை அரசியலோ பேசலை, சினிமா பேசியிருக்கிறோம். அதுவும் 2 நண்பர்கள் சேர்ந்து பேசியிருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக கலாச்சிக்கிட்டு பேசியிருக்கோம். ஏதாவது உங்களுக்கு மனக்கசப்பு நாங்கள் பேசுனது இருந்துச்சுனாக்கா எங்களை மன்னிச்சிடுங்க. குறிப்பாக நான் பேசுனதுல ஓரளவுக்கு தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, மிஸ்டர் முரளி பேசுனதுல அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவரை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்லதொரு
நிகழ்ச்சியில் இதே மாதிரியான ஒரு சினிமா டிஸ்கஷனில் உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். கூடியமான அளவுக்கு மிஸ்டர் முரளியை தவிர்த்துட்டு வேற ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி ஆள் கிடைக்காட்டினாக்கா நாங்கள் புதுசாக நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். அவரையே திருப்பி கூப்பிட்டு வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்தியா சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 66 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அதை நாங்கள் பெருசாக்கணும், உங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை விருந்தாக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய முயற்சியாக இருக்கும். இனிமேட்டு டாடா பாய் பாய். திஸ் இஸ் தமிழரசன். பாய்.